அனைவருக்குமே வணக்கம். குருகுலம் கல்வி அமையம் மூலமாக மீண்டும் ஒரு தடவை நான் துஷான் சார். இன்றைக்கு நான் கதைக்க இருக்கிற விஷயம் வரலாறு பாடத்தை எப்படி ஈஸியா படிக்கிறேன்றதை பற்றி. ரைட். இதுல பெரும்பாலான பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அதிக அளவுல சொல்ற விஷயம் வரலாறு, சமயம், குடியியல், புவியியல் மாதிரியான இந்த பாடங்கள் படிக்கிறதுக்கு கடினமா இருக்கு சார்ன்னு சொல்லி. அப்ப அதுல இருக்கிற பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டா, முதலாவது உங்களுடைய மனநிலை. மனநிலையில நீங்க என்ன நினைச்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, இந்த பாடம் கஷ்டம். இது நிறைய பாடமாக்கணும். நிறைய ஆண்டுகள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்க முதலாவது அத ஒரு இமேஜினேஷனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டீங்க. ஒரு இமேஜினேஷன்ல நான் கடினமா ஃபீல் பண்ணினோம்னு சொன்னா, அது என்ன நடக்கும்னு கேட்டா, எங்களுக்கு கடினமாகத்தான் தோன்றும். அதனால முதலாவது விஷயம், நீங்கள் அந்த பாடத்த கடினம்ன்றத தாண்டி, அது ஈஸியான பாடம்ன்றத நினைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. முதலாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் பாடம் இலகு என்று சொல்லி நீங்க நினைக்க வேண்டியிருக்கு. 2வது விஷயம் இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டால், நீங்க பாடம் படிக்கிறதுல விளங்கி பாடத்தை படிக்க வேண்டியிருக்குது. ஒரு பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எப்படி படிக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு பந்தி நீங்க வாசிக்கிறீங்கன்னா, அந்த பந்தியில இருக்கிற முக்கியமான விடயங்களை ஒரு சின்ன ஒரு நோட் புக்லயோ, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு பேப்பர்லயோ குறிப்பெடுக்கிறது, இல்லாட்டி ஹைலைட் பண்றது, இல்லாட்டி அப்படியான சிறு குறிப்பெடுக்கின்ற முறைமையை நீங்க பின்பற்ற பட்சத்துல, அது இன்னும் இலகுவானதாக மாறும். ரைட். உதாரணமா நாங்கள் பண்டுகாவிய மன்னனை பற்றி கதைக்கிறோம்னு சொன்னா, பண்டுகாவுடைய தாய், பண்டுகாவுடைய தந்தை, பண்டுகாவுடைய ஆண்டு, பிறந்த ஆண்டு, இல்லாட்டி பண்டுகாவினுடைய ஆட்சி காலம், பண்டுகாவின் கட்டின தூபிகள், பண்டுகாவின் கட்டின குளங்கள் என்று சொல்லி நாங்களே சமரி எடுக்கணும். ரைட். அப்ப வரலாறு பாடத்தை எப்படி நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறோம்னு சொல்லி கேட்டா, முக்கியமானது நீங்கள் விளங்கி படிக்க வேணும். ரைட். விளங்கி படிக்கிறன்றது கதை அப்படியே பாடமாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாடமாக்கி படிச்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் எக்ஸாம்ஸ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வினாக்கள் அங்க வரும் பொழுது நீங்க எழுதுவீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்ப அது கடினத்தன்மையாக தெரியும் என்று கேட்டா, நீங்க படிக்காத ஒரு விஷயம் இல்லாட்டி படிச்ச விஷயத்துக்குள்ளதான் கேள்வி வரும். ஆனா வித்தியாசமான ஒரு முறையில அந்த கேள்வி வரைக்கும் உங்களால எழுத முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்க போவீங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது அந்த பாடத்தை விளங்கி படிக்கிறது. ஒன்று, பாடத்தை நாங்கள் இலகுவாக முதலாவது நினைக்க வேண்டும். 2வது விளங்கி படிக்க வேண்டும். 3வது நீங்க ஷார்ட் நோட்ஸ் எடுக்க வேண்டும். இப்ப இலகுவா சிறிய சிறிய குறிப்புகளாக நீங்க எடுத்து படிக்கிற பட்சத்துல அந்த பாடம் என்னவா இருக்கும்னு கேட்டா, உங்களுக்கு ஈஸியா இலகுவா இருக்கு. அதே மாதிரி அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வரலாறு பாடத்தை நாங்கள் படிக்கக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கா கதைச்சு, கதையா நீங்களே உங்களுக்கு கதை சொல்லி படிக்கணும். கதை சொல்லி படிக்கிறது எப்படின்னு கேட்டா, இதுக்கு பிறகு இது இதுக்கு பிறகு இது நடந்ததுன்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நாங்க இமேஜினேஷன் பண்றது. அதைத்தான் நான் சொல்றது, இமேஜின் பண்ணுங்கன்னு சொல்லி. ஒரு போர் நடக்குது என்று சொன்னா, அந்த போர் நடக்கிற மாதிரியே நீங்க கற்பனை பண்ணி படிங்க. அப்ப அந்த பாடம் இலகுவா இருக்கும். வரலாறை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறதுக்கு முக்கியமான வழியே இமேஜினேஷன். விளங்கி படிக்கிறது, அதே மாதிரி சிறுகுறிப்பெடுக்கிறது, அதே மாதிரி நான் இப்ப சொன்ன இந்த இமேஜினேஷன் விளங்கி படிக்கிறது. விளங்குன்றதை விட நாங்கள் கற்பனையில படிக்கிறது. ரைட். இப்போ நெப்போலியன் படையெடுத்து போறார் என்ற விஷயமோ, இல்லாட்டி ஹிட்லர் ரஷ்யாவுக்கு படையெடுத்து போறான்ற விஷயமோ, உங்களுக்கு ரஷ்யா தெரியும், ஒரு பனி படர்ந்த பகுதியா இருக்கும். இப்போ பனிக்குள்ளால போற மாதிரி நீங்க கற்பனை பண்ணலாம். ரைட். அதே மாதிரி அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, ஆண்டுகள். ஆண்டுகளை எப்படி சார் பாடமாக்குறேன்னு கேட்டா, எல்லா ஆண்டுகளையும் கொண்டே நாங்கள் எக்ஸாம்ல எழுதுறது இல்லை. ரைட். அப்ப தேவையான முக்கியமான ஆண்டுகளை மட்டும்தான் நீங்க ஞாபகம் வச்சிருக்க போறீங்க. அப்ப எல்லா ஆண்டுகளையும் நாங்கள் கரைச்சு குடிச்சு பாடமாக்கி போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் தரம் 11ல கைத்தொழில் புரட்சி என்ற பாடம் இருக்குது. அந்த பாடத்துல யார் என்னத்தை கண்டுபிடிச்சான்றதை நாங்கள் மேக்சிமம் எழுதிட்டாலே அது சக்சஸ் தான். ஆண்டுகள் அது உங்களுக்கு நீங்க கிட்டத்தட்ட பார்க்க போனா ஒரு ரைமிங்ல சில ஆண்டுகள் இருக்கும், அடுத்தடுத்த ஆண்டுகளா இருக்கும். இல்லாட்டி நீங்க ஒரு கொப்பி எடுத்து அதை ஆண்டுகளை ஒழுங்குமுறைப்படுத்துங்க. ஆண்டுகள் ஒழுங்குமுறைப்படுத்தி படிக்கும் பொழுது என்ன நடக்கும்னு கேட்டா, அது இன்ட்ரெஸ்டிங்கா ஈஸியா இருக்கும். ஒரு ஓர்டர்ல போற மாதிரி ஃபீல் ஆகும். இப்ப முக்கியமா நீங்க வரலாறு படிக்கிறதுக்கு பின்பற்ற வேண்டிய அடுத்த விஷயம் ஒழுங்குபடுத்துதல். ரைட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தரம் 10ஆம் ஆண்டுல இலங்கையும் மேற்குலகம் என்ற பாடம் இருக்குது. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயரை பற்றி ஷோர்ட்டா தந்திருப்பாங்க. பிறகு தரம் 11ல பிரித்தானியரை பற்றி முழுவதுமா தந்திருப்பாங்க. அப்ப நாங்கள் முதலாவது வரலாற்றை ஒழுங்குபடுத்த வேண்டியது. யார் முதல் வந்தது? போர்த்துகேயர். பிறகு யார்? ஒல்லாந்தர். பிறகு யார்? ஆங்கிலேயர். அப்ப இந்த ஆண்டு ஓடர்களை நாங்கள் முதலாவது குழப்பம் இல்லாம எங்களை நாங்களே தெளிவுபடுத்த வேண்டும். இப்ப இதன் மூலமா என்ன செய்யலாம்னு கேட்டா, பாடம் எங்களுக்கு இலகுவா அமையும். அடுத்தது வரலாறுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எழுதி படிக்கிறது. என்ன எழுதி படிக்கிறேன்னு கேட்டா, ஒரு கேள்வி. ரைட். ஒரு மாடல் எக்ஸாம், ஒரு மொக் எக்ஸாம் ஒன்று எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? எழுத போறீங்க. கேள்வி ஒன்று இருக்குன்னா செகண்ட் பார்ட், எல்லா ஒரு எக்ஸாம ஃபுல்லா இருந்து எழுதுறது இல்ல, ஒரு செகண்ட் பார்ட் கேள்வி இருக்குதுன்னு சொன்னா, அந்த செகண்ட் பார்ட் கேள்வியை நீங்க பிரதானமா என்ன செய்யுங்க, எடுத்து வச்சு உதாரணமா கண்டி ராசதானியில முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் எதிர்கொண்ட சவால்கள். முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் எதிர்கொண்ட சவால்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கக்குள்ள நீங்கள் என்ன சொல்லலாம்,
ஒன்று அவருக்கு ஆட்சி உரிமையே ஒரு பிரதான சவாலா இருந்தது. ஏன்னா அவர் ஒரு அரச வம்சத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு தளபதியினுடைய மகன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதே ஒரு விடையா நீங்க கொடுப்பீங்க முதலாவது. ரெண்டாவது நீங்க என்ன சொல்லலாம்னு கேட்டா, அவருக்கு ஆட்சி உரிமையை நிறுவுறதுக்காண்டி இருந்த அடுத்த பிரச்சனை, இவர் வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்த அரசனா இருந்தாலும் போர்த்துகேயரால அவர் வந்து கத்தோலிக்க சமயத்துக்கு மாற்றப்பட்டிருந்தார். அப்ப மதம் ஒரு பிரச்சனையா இருந்தது. அது ஒரு சவால். இது எல்லாமே கால ஓட்டத்துல நாங்கள் ஒழுங்கு முறையா கதையா படிச்சு வச்சிருக்கும் பொழுதோ, இல்லாட்டி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து படிச்சிருக்கும் பொழுதோ, இது ஈஸியா இருக்கும். ரைட்? அப்ப முக்கியமான விஷயங்களே வரலாறுல என்னன்னு கேட்டால், நீங்கள் விளங்கிக் கொள்றதை பொறுத்தது. ரைட்? அப்ப ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாடத்தை எழுதி பாருங்க. ரைட்? எழுதி திருப்பி திருப்பி எழுதி பாருங்க. ரைட்? ஒருக்கா 2 தடவை வழி போட்டா எனக்கு இது வருது இல்லை என்று சொல்லிட்டு நான் விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு அது கடினமான பகுதியா அமையும். ரைட்? அப்ப மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கும் பொழுது அது என்ன செய்யும்னு கேட்டா எங்களுக்கு அப்படி ஆட்டோமேட்டிக் அடுத்த வரி என்னன்னு எங்களுக்கு அப்படியே வரும். சரிதானே? ஸோ முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வரலாறை இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி வேற மேலதிகமான டிப்ஸ்கள், ஐடியாஸ் ஏதாவது இருந்தா கட்டாயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது இன்றைக்கு திடீரென்று ஒரு தோணிச்சுது. சின்ன பிள்ளைகள் வந்து கேட்டா போல. ஸோ அதனால நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்திருந்தேன். ஸோ இதே போன்று உங்களுக்கு வேற என்னென்ன விஷயங்கள்ல ஐடியாஸ் தேவைன்னு சொன்னீங்கன்னு சொன்னா இது சார்ந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கீழே பப்ளிஷ் பண்ணலாம்.